ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய வயது காலத்துல பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை அவர்களுக்கு நடக்கும் தசா புத்திகளுடைய காலங்கள்ல எந்த காலம் எந்த தசா புத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. ஸோ சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில மொத்தத்துல ஒரு நல்ல காலம் எது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் புரியும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியை சேர்ந்த நட்சத்திரம். அப்ப ரோகிணியில் பிறந்தவர்கள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். இந்த மாதிரி ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு பிறந்தது முதல் வயது காலம் அவர்கள் ஆயுள் காலம் வரை வரக்கூடிய திசாபதிகள் பார்த்தீங்கன்னா, முதல் சந்திர திசை 10 வருஷம், பிறகு செவ்வாய் ஒரு 7 வருஷம், அப்புறம் ராகு ஒரு 18 வருஷம், குரு 16 ஆண்டுகள், சனி 19 வருஷம். இந்த மாதிரி அவருடைய தசா காலங்கள் வரிசைப்படி வரும். அதுல முதல் திசை சந்திர திசை. ஏன்னா ரோகிணிக்கு அதிபதி சந்திர பகவான்ங்கிறதுனால முதல் திசை சந்திர திசை. 10 ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால 10 வருஷம் அப்படியே எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னா, முதல் திசையானது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவரவர் சுய ஜாதகத்துல இது போட்டிருப்பாங்க. தாயின் கர்ப்பசெல் நீக்கி பிறந்த கால சந்திர திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ முதல் திசையானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுனாலும் கூட நாம இங்க ஒரு 5 வருஷம் ஆவரேஜா வச்சுக்கலாம். முதல் திசை சந்திர திசை ஒரு 5 வருஷம், செவ்வாய் ஒரு 7 வருஷம், 12 வயது, ராகு ஒரு 18 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல ஆவரேஜா அந்த திசை ராகு திசை முடியும். அப்ப இளமை காலமா அவர்களுக்கு முடியக்கூடிய காலமா இருக்கும். அதுக்கப்புறம் குரு திசை ஆரம்பம். 16 ஆண்டுகள் குரு திசை. இப்ப குரு பகவானுடைய திசை 16 வருஷம் அப்படிங்கிறது 30 to 46 வாழ்க்கையில ஒரு சம்பாதிக்கிற வயசுல வரக்கூடிய திசை. நல்ல ஒரு சுப கோள்களுடைய திசை, மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய காலம் இந்த வருஷம், இந்த 16 ஆண்டுகள். குரு திசை என்பது 30 to 46 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு திசை. 16 ஆண்டுகள் வாழ்க்கையினுடைய முதல் படி சம்பாதிக்கிற வயசுல, திருமணம் அப்படிங்கிற வயசுல வரக்கூடிய ஒரு திசை. வாழ்க்கையில முதல் திசையே ஒரு நல்ல ஒரு முதல் படியிலே சுப திசைகள் தொடங்கக்கூடியது. ஏன்னா இளமை காலத்துல அவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு பெரிய யோகத்தோடு செய்ய மாட்டாங்க. அது இளமை காலமும் கூட. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயணத்துல சம்பாதிக்கிற முதல் படிங்கிற 30 வயசுல ஒரு நல்ல திசை வர்றது என்பது யோகம்தான். அப்படின்னாலும் ரிஷபத்திற்கு குரு பாவி அஷ்டமாதிபதியாகவும் வராரு, அவரே உபஜயஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. வெற்றிகள் நிறைய கொடுப்பாருனாலும் சில தடை தாமதங்களை கொடுத்துதான் வெற்றிகளை கொடுப்பாருனா கூட மொத்தத்துல குரு திசை 16 ஆண்டு நல்ல வெற்றிகளை அடைய வைக்கும். இதுல லக்னப்படி சில மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னப்படி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு குரு லக்ன சுபரா லக்ன பாவியாங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இங்க நாம ரோகிணி ரிஷபத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். அப்ப ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால நன்மைகளில் லாபம், வெற்றி, உபஜயஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி வாழ்க்கையில் தோல்வியை தரமாட்டார். அப்படின்னா அந்த 16 வருஷம் நல்ல வெற்றிகளை கொடுப்பாரு. அப்படின்னாலும் 8 வேலை செய்வார். தடை தோல்வியை கொடுத்தாலும் அந்த திசை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கான திசை. அடுத்து சனி திசை வரும் 19 ஆண்டுகள் தொடர்ந்து அப்படியே. அப்ப சனி திசை என்பது ஒரு 46 வயசுல தொடங்கி 65 வயசு வரைக்கும் அந்த திசை இருக்கும். அதுவும் ஒரு நல்ல யோக திசை. ஏன்னா ரிஷபத்திற்கு சனி பகவான் பாக்கியாதிபதி, மிகப்பெரிய பாக்கியம், வெற்றி, உயர்வு தரக்கூடியவர், 9, 10 கூடியவர், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதி. இங்க ரிஷபராசி ரோகிணின்னு சொன்னால் கூட லக்னம் ரிஷபமா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரிஷபத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு சில லக்னங்களுக்கு வேறபடி பலன்கள் மாறுனாலும் கூட அவரவர் சுய ஜாதகப்படி மாறும். இருந்தாலும் இது பொது பலனே. அப்ப ரோகிணி ரிஷபத்திற்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை 19 ஆண்டுகள் ராஜ யோகத்தை கொடுக்குங்க. அப்ப இவர்களை பொறுத்த அளவுக்கு 16 ஆண்டு குரு திசை என்பதும் ஒரு நல்ல ஒரு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகவும், 19 வருஷம் சனி திசை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு பாக்கியாதிபதி திசையாகவும் நல்ல ஒரு 10ஆம் அதிபதி திசையாகவும் கேந்திராதிபதி திரிகோணாதிபதியாக சனியும் வெற்றியை தருவார். அப்ப கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு 35 வருடங்கள் வாழ்க்கையில பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 30 வயதுக்கு பிறகு 65 வயது வரைக்கும் 35 வருடங்கள். இதுல ஒரு 30 வருஷம் கன்ஃபார்மா வெற்றி. 5 வருஷத்துக்கு கழிச்சிடலாம். ஏன்னா 5 வருஷம் என்பது முதல் திசை, அதாவது 5 வருஷம் என்பது
தன் திசை தன் புத்தி காலங்கள்ல குரு திசை குரு புத்தி, சனி திசை சனி புத்திங்கிறது ஒரு 5-6 வருஷம் ஆயிரம் ஆவரேஜா. ஒரு 30 ஆண்டுகள் வெற்றிக்கான காலங்கள். அப்ப இந்த பீரியட் வந்து உங்களுக்கு கோல்டன் பீரியட் சொல்லக்கூடிய காலங்கள். நீங்க ரோகிணி ரிஷபத்துல பிறந்து ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை தவற விடக்கூடாது, இந்த காலங்களை தவற விடக்கூடாது. அதற்கான சரியான ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை எல்லாமே நீங்க செய்யும்போது இந்த திசைகள் உங்களை நல்ல உயரத்தை கொண்டு தொட வைக்கும். இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வந்து ஒரு தாமதம் கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆரம்ப குரு திசை. ஆனால் அந்த வெற்றி நிலைத்து நிற்கும். ஏன்னா அடுத்து சனி திசை வர்றதுனால அந்த வெற்றிகள் நிலைத்து நிற்கும். இவர்கள் மெதுவாக வளர்ந்தாலும் உயரத்தை தொடுவார்கள், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. மெதுவாக ஸ்லோவா போனாலும் கூட ஒரு நல்ல ஒரு இடத்தை தொடுவார்கள். ஆரம்ப கால சிரமங்கள் இவர்களுக்கு இருந்தாலும் கூட வெற்றிகளை இவர்கள் படிப்படியாக அடைவது உறுதியே. 30 வயதுக்கு மேல் இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொற்காலம், திருப்பு முனையாக இருக்கக்கூடிய காலம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கெல்லாம். இவர்களுக்கு நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்கும்போது நல்ல ஒரு மனோபலம் இருக்கும், நல்ல ஒரு முடிவெடுக்கும் திறன், நிதானமாக செயல்படும் திறன், இதெல்லாம் இவர்களுக்கு கூட இருக்கும். பொறுமை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ மரமாகும் இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி அந்த வயது கூட கூட அந்த முடிவெடுக்கும் திறனும் கூடிட்டே இருக்கும். இதனால அவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, வளர்ச்சி எழும். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, ரிஷபம் என்பது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இல்லையா. அங்க போய் சந்திரன் உச்சமாகும் போது அவர்களுக்கு அந்த பண வரவு என்பது வயது கூட கூட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள், பொருளாதாரத்தில் உயரத்தை தொட வைக்கும். அதே போல சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகள் தேடி வருங்க. இதுதான் இந்த ரோகிணிக்கு இருக்கிற சிறப்பேவும். அந்த வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு கண் முன்னாடி வந்து லட்டு மாதிரி அப்படியே நிற்கும். உறுதியான உழைப்பால நிறைந்த ஒரு உயர் பதவிகளையும் உயர்ந்த இடத்தையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களின் திறமைகளை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க. அதுதாங்க இவர்களுக்கு ஒரு டேலண்ட். ஏன்னா இந்த ரோகிணி வந்து அந்த ஒரு அவர்களுக்கு அசாத்திய ஒரு திறமை இருக்கும். தன்னுடைய திறமைகளை அந்த சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் அவர்களுக்கு வெற்றிக்கான ஒரு இலக்கியம். அவர்களுக்கு வந்து சிரமங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றும் திறன் கூடவே இருக்கும். எந்த சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமங்களை வெற்றியாக மாற்றும் திறன் ரோகிணிக்கு உண்டு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடங்கள்னால தனம், குடும்பம், வாக்கு இது உயர்வுப்படும். குடும்ப பொருளாதார நிலை மேம்படும். அதே போல நம்பிக்கை இழக்காமல் முன்னேறுவது இவங்களுடைய ரகசியம்ங்க. இவங்களுடைய பெரிய ஒரு சொத்து. நம்பிக்கை இழக்காமல் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள். உழைப்புக்கு தகுந்த பலன் இவர்களை தேடி வரும். சீரான முயற்சி, திட்டமிட்ட செயல் இவர்களை படிப்படியாக அந்த திசை காலங்களில் நல்ல உயரத்தை தொட வைக்கும். எனவே இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த 30 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு வரைக்கும் வாழ்க்கையில திட்டமிட்டு செயல்பட்டு நிலையான வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் இது எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த விதிவிலக்கு இருக்கதான் செய்யும். ஏன்னா இது பொது பலன் தான் நம்ம சொல்றோம். ஒரு சிலருக்கு அவரவர் ஜாதகப்படி, லக்னப்படி குரு பாவியாகவோ, குரு நின்ற இடம் சரியில்லாமல் இருந்து, குரு நீச்ச வீடு, குரு மகரத்தில் நீச்சம், குரு வந்து லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல, பகை வீடுகள்ல, இந்த மாதிரி குரு பலம் இழந்து இருந்து லக்ன பாவியாக குரு திசை வந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த குரு நன்மை செய்வதில்லை. அதே மாதிரி சனி பகவான் பாக்யாதிபதி தான், நல்ல ஒரு கிரகம் தான் ரிஷபத்திற்கு. ஆனால் அவர் போய் அதே மாதிரி நீச்ச வீடுகள்ல 12ஆம் இடத்துல மேசத்துல போய் நீச்சத்தில் நின்று அவரும் பகை பெற்று ராகுவுடன் கேதுவுடன் சனி சேர்ந்து இந்த திசை வரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா சோதனை காலம்தான், சொல்லவே வேண்டியதில்லை. இப்படியும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ராசி லக்னங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த திசைகள் வெற்றியை தரக்கூடிய திசைகள் அப்படிங்கிறதுனால கரெக்டா திட்டமிட்டு அந்த கிரகங்களுடைய வழிபாடுகளை சரியா செய்யும் போது உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். நீங்க வந்து இப்ப ரோகிணியில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருக்கு, இல்ல குரு திசை வரப்போகுது, இல்ல நீங்க சனி திசை தொட போறீங்க, சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா உங்க சுய ஜாதகத்தை நல்ல ஆய்வு செய்து பார்த்து இந்த 2 கிரகங்கள் உங்க ஜாதகத்துல நல்ல பலத்தோடு இருக்கா, வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்ல சில மைனஸ்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எளிய இறை வழிபாடுகள், சூட்சம வழிபாடுகள் குறிப்பா தான் சொல்றேன். ஏன்னா குரு நின்ற இடம், சனி நின்ற இடத்துக்கு தகுந்தபடி, நின்ற நட்சத்திரத்துக்கு தகுந்தபடி, கூட சேர்ந்த கிரகங்களுக்கு தகுந்தபடி, திதிசூன்யம் என்ற அந்த அமைப்புகளுக்கு தகுந்தபடி இந்த கிரகங்களுடைய தன்மைகளை நீங்கள் ஆக்டிவேட் செய்யும் போது, அந்த கிரக பலம் கூடும் போது உங்களுக்கு அந்த திசைகள் கட்டாயம் வெற்றிகளை தரும். எப்பவுமே ஒரு 11ஆம் இடத்துக்கு அதிபதி உபஜய ஸ்தானாதிபதி கட்டாயம் வாழ்க்கையில் உயரத்தை தொட வைப்பார். அதே மாதிரி பாக்யாதிபதி மிகப்பெரிய உயரத்தை தொட வைப்பார்.
ஆனால் அந்த கிரகங்கள் நின்ற அமைப்பை நீங்க பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு அவரவர் கர்ம வினைப்படி அந்த கிரகங்கள் பிறக்கும் போது சரியில்லாத இடத்துல இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களை வழிபாடுகள் மூலமா ஆக்டிவேட் செய்து பிரசன்னங்கள் பார்த்து அந்த பிரசன்னப்படி என்ன பதில் வருதோ அதுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஜோதிடரோடு அதை வழிகாட்டியாக நீங்க எடுத்துட்டு ஒரு 30 வருடம் இந்த வாழ்க்கை பாதையில இந்த 2 திசைகளை நீங்க கரெக்டா கொண்டு போனீங்கன்னா வெற்றி உறுதி. அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் இந்த பதிவுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த நிறைய கிளைண்ட் கிட்ட நடந்த சம்பவங்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. ஜோதிடம் வருமுன்னர் காக்கிற ஒரு கலை. அப்ப நல்ல ஒரு காலங்கள் வரும்போது அந்த திசைகளை மிஸ் பண்ணக்கூடாது. அதற்கான முயற்சிகளை சரியா எடுக்கும் போது தான் வெற்றிகள் கிடைக்கும். அதுல ஒரு சிலர் அந்த மாதிரி அந்த காலங்களை தவற விட்டு உட்கார்றாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ விதியை மதியால் வெல்லலாம் என்று நம் முன்னோர்கள் கூற்று. அதனால நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. நீங்கள் ரோகிணியில் பிறந்திருந்தால் 30 to 60 உங்களுக்கு பொற்காலம். அதை சரியாக திட்டமிட்டு வெற்றி மேல் வெற்றி பெற நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.